வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஸ்பி டாக்கீஸ். பிக் பாஸ் சீசன் 9 வரலாற்றிலேயே இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு. நேத்து நைட்டு தான் ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சது. ஆமாம், நம்ம பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனா வேடிக்கை என்ன தெரியுமா? அவங்கள வெளியே துரத்துன அதே சேனல் இன்னைக்கு காலையிலையும் இன்னைக்கு நைட்டும் அதே எபிசோட ஸ்பெஷல் ரீடெலிகாஸ்ட்னு போட்டு காட்டுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பார்வதி தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க இந்த வீட்டுக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புன நீங்க எதுக்காக மறுபடியும் அதே எபிசோட 2 டைம் டெலிகாஸ்ட் பண்றீங்க? காரணம் ரொம்ப சிம்பிள். இந்த சீசன்ல ஜனங்க டிவியை ஆன் பண்ணதே பார்வதிக்காக தான். இன்னைக்கு விஜய் டிவி வெளியிட்டு இருக்கிற போஸ்டரை பாருங்க. பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக சிறப்பு மறு ஒளிபரப்பு அப்படின்னு பெருமையா போட்டிருக்காங்க. பார்வதியை வெளியே அனுப்பினாலும் இன்னைக்கு தேதிக்கு சேனலோட டிஆர்பிக்கு பார்வதி தான் தேவைப்படுறாங்க. அவங்க முகத்தை வித்து தான் இன்னைக்கும் கல்லா கட்ட வேண்டிய நிலைமையில பிக் பாஸ் இருக்காருங்கிறது இதுல இருந்தே தெளிவா தெரியுது. கடந்த 80 நாளா பிக் பாஸ் வீட்டை தாங்கி பிடிச்சது யாரு? சந்தேகமே இல்லாம அது பார்வதி தான். அவங்க பண்ணது சரியோ தப்போ, நல்லதோ கெட்டதோ, ஆனா அவங்க விளையாடினாங்க. சும்மா சேஃப் கேம் ஆடாம முகத்துக்கு நேரா எதா இருந்தாலும் பேசி ஒவ்வொரு நாளும் கண்டென்ட் கொடுத்தாங்க. காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பிக் பாஸ் எடிட்டர்களுக்கு கண்டென்ட் பஞ்சமே இல்லாம பார்த்துக்கிட்டது பார்வதி தான். குறிப்பா சொல்லணும்னா ப்ரோமோ வீடியோக்கள். கடந்த 80 நாளா வந்த ப்ரோமோக்களை எடுத்து பாருங்க. அதுல 90% பார்வதி தான் இருப்பாங்க. பார்வதி இருந்தாதான் ப்ரோமோ ஹிட் ஆகும், பார்வதி கத்துனாதான் எபிசோடு ஓடும் அப்படின்னு நம்பின சேனல் இன்னைக்கு அவங்களுக்கு இப்படி ஒரு முடிவை கொடுத்திருக்காங்க. ஜனங்க மத்தியில இந்த சீசன் இந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னா அதுக்கு முழு காரணம் பார்வதி தான் அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட் குவீனுக்கு ஒரு நார்மல் எவிக்ஷன் வச்சிருக்கலாம். மக்கள் ஓட்டு போடலன்னு சொல்லி வெளியே அனுப்பியிருக்கலாம். ஆனா ஒரு கிரிமினல் குத்தவாளி மாதிரி ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனது எந்த விதத்துல நியாயம்? இது அப்பட்டமான நம்பிக்கை துரோகம் இல்லையா? இன்னும் ஒரு வாரம் போனா பழைய போட்டியாளர்கள், அதாவது எக்ஸ் கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாரும் வீட்டுக்குள்ள வரப்போறாங்க. அவங்க வந்தா ஆட்டோமேட்டிக்கா கண்டென்ட் கிடைச்சிடும். அதனால இனிமே பார்வதி நமக்கு தேவைப்பட மாட்டா, அவளை கழட்டி விட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணின மாதிரி இருக்கு இந்த ரெட் கார்டு விவகாரம். ஆனா அவங்க வர்ற வரைக்கும் கேப் ஃபில் பண்ண இன்னைக்கு ஒரு நாள் ஓட்ட மறுபடியும் பார்வதி நடிச்ச அந்த எபிசோடு தான் இவங்களுக்கு தேவைப்படுது. இது எல்லாத்தையும் விட இப்போ வெளியே வந்துகிட்டு இருக்கிற ஒரு தகவல் தான் ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அதாவது பிக் பாஸ் அக்ரிமெண்ட் படி ஒரு போட்டியாளர் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போனா அவங்க உள்ள இருந்த நாட்களுக்கு சம்பளம், அதாவது பேமெண்ட் தரப்படாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கான். யோசிச்சு பாருங்க, 80 நாள், ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல, 80 நாட்கள் தன் மானத்தை விட்டு சண்டை போட்டு அழுது கத்தி என்டர்டெயின்மெண்ட் பண்ண ஒரு பொண்ணுக்கு கடைசியில சம்பளமே இல்லைன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அநியாயம். அவங்க உழைப்ப உறிஞ்சி எடுத்துட்டு டிஆர்பியை ஏத்திட்டு கடைசியில இப்படி நடுத்தருவுல நிப்பாட்டுறது தான் பிக் பாஸ் நீதியா? தப்பு பண்ணிட்டா ரெட் கார்டுன்னு சொல்ற பிக் பாஸ் அதே தப்ப வச்சு மறுபடியும் ஷோ காட்டி காசு பாக்குறது எந்த விதத்துல நியாயம்? பார்வதிக்கு ரெட் கார்டு தேவைதானா? இல்ல விஜய் டிவி அவங்கள யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்களா? அவங்களுக்கு சம்பளம் மறுக்கப்பட்டா அது நியாயமா? உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.